சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே இணைய வழியிலே குடிமக்கள் தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லி பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட தலைமைச் செயலகத்தில் இருந்து தன்னுடைய அந்த சுய விவர பதிவை இணைய வழியிலே ஆன்லைனிலே பதிவிட்டதோடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார்கள். அந்த பணி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட முறையாக வருகிற 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் 30 லட்சம் பணியாளர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பதிவு செய்யவிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய அளவிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள், சமூக இயக்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள், சமூக அமைப்புகள், சாதிய சங்கங்கள் எல்லாமே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நாங்களும் மக்கள் விடுதலை கட்சியும் கடந்த 30 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுது ஏப்ரல் 30ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூடிய பொழுது கணக்கெடுப்பு நடக்கிற பொழுது குடிமக்களுடைய அந்த சென்சஸ் மக்கள் தொகை விவரத்தை குறிக்கிற பொழுது அவரவர்களுடைய சாதி விவரங்களையும் குறிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆகவே நடக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சாதி விவரங்களும் குறிப்பெடுக்கப்படவிருக்கிறது என்பது தெளிவாகிறது. மேலும் மத்திய அரசு சென்சஸ் எடுத்து முடித்த பிறகு மாநில அரசு என்பது தனியாக ஒரு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அளவிலே நடத்துவதாக தெரியவில்லை. ஆனால் மத்திய அரசு இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த சென்சஸ் என்பது 2028ஆம் ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் தான் இறுதி மக்கள் தொகை என்ன, சாதி வாரியாக யார் யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது விவரம் இறுதி பட்டியல் என்பது 28 தான் வெளிவரவிருக்கிறது. அப்பொழுது வருகிற பொழுது மாநில அரசு அதை சரிபார்க்கும், ஆடிட் இருப்பதாக தெரிகிறது. இந்த நேரத்திலே நாங்கள் இது விஷயமாக இங்கே பேசுவது என்னவென்று சொன்னால், காஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் இன் தமிழ்நாடு என்று போய் இணையத்திலே பார்த்தால் 112 சாதிகள் வருகிறது. இதிலே ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள், மக்கள் தொகை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது. மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மக்களுடைய வாழ்விடம், வாழக்கூடிய சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, பொருளாதார பின்புலம், கல்வி பின்புலம் என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், நாட் ஒன்லி ஏ கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ், சமூக பின்புலம் என்ன என்கிற விவரங்களும் சேகரிக்கப்படவிருக்கிறது. இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே குறிப்பாக எங்களை பொறுத்தவரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பது குறைந்தது நான் சொல்வது குறைந்தது 1 கோடிக்குள் இந்த மக்கள் தொகை இருக்கும் என்பது எங்களுடைய அனுமானம். அதே போல அருந்ததியர் சமூக மக்களும் அவர்கள் ஒரு மக்கள் தொகை கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து
அருந்ததியர் சமூக மக்கள் 2.3% என்றும் தேவேந்திர குல மக்கள் 3.4% என்று தொடர்ந்து திருப்பி சொல்லிட்டே வராங்க. ஆனா பட்டியலிலே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர் சமூக மக்கள் மட்டும் 12% மேல் என்று சொல்கிறார்கள். இதர பட்டியல் சாதி மக்களுடைய, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் 112ல தேவேந்திர குல வேளாளர் 7 உட்பிரிவை ஒன்னாக்கி தேவேந்திர குல வேளாளர் ஆயாச்சு. அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பொது பெயரை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான முயற்சி 40 வருஷம் நடந்திருக்கு. அது மாதிரி அருந்ததியர்களும் தங்களுக்குள்ள ஒரு 7 பேரை ஒன்றிணைத்து அருந்ததியர்கள் என்று சொல்லி தங்கள் பெயரை உருவாக்கி அவர்கள் இப்பொழுது 3% உள் இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறாங்க. நாங்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு 7% உள் இடஒதுக்கீடு வேணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். கூடுதலா ஆதி திராவிட அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3% உள் இடஒதுக்கீடு என்பது 3 போக பிரியாரிட்டி அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில் எஞ்சிய 15%க்குள்ள அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகளை பெறுகிறார்கள் என்பதாலே அதுல ஒரு சங்கடம் பிரச்சனை இருக்கு. அதை குறித்து ஆய்வு செய்து அதை சரி செய்வதற்கு ஒரு கமிஷன், ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக நாங்கள் என்ன சொல்றோம்னா, கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம் ஆஃப் ரிசர்வேஷன், தொகுப்பு முறை இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்துக்கு வேணும்னு சொல்றோம். அருந்ததியருக்கு 3, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 7, ஆதி திராவிடர் மக்களுக்கு அவர்களுக்குரிய அளவில் உள்ள இடஒதுக்கீடு போக எஞ்சிய பட்டியலின மக்களுக்கோ 1% என்பது அவர்களுக்கு இடஒதுக்கீடு 1, 2 மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் கொடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தி வர்றோம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது தப்பு, அருந்ததியர்கள் 2% தான், தேவேந்திர குல வேளாளர்கள் சற்றேறக்குறைய 3%, எஞ்சி இருக்கிற மொத்தம் 18ல 5 போக 12, 13, 12 ஆதி திராவிடர்களுக்கு அந்த 1% இருக்கிற எஞ்சிய பட்டியல் சமுதாயத்தை ஆதி திராவிடர் கூட சேர்த்துருங்க. அவங்கள சப்காஸ்ட் வைஸா பார்க்க வேணாம், அவங்களே எங்க கணக்கில் வர வச்சிருங்க. அப்படி வைப்பதன் மூலம் எங்களுக்கு கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா அரசு பதவிகளும் அதிகார பகிர்வோம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா லெவல்லையும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் சொல்லிட்டு வர்றாரு. இப்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த அரசு ஆட்சியிலே 8 பேர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு. 8 பேர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரே ஒருவர் தேவேந்திர குல வேளாளர், ஒரே ஒருவர் அருந்ததியர். இட் இஸ் நாட் அக்கார்டன்ஸ் வித் த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் த தேவேந்திர குல வேளாளர்ஸ் அண்ட் அருந்ததியார்ஸ் நாங்க சொல்றோம். இதே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இல்லை, அருந்ததியர்களும் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இல்லைன்னா அவங்க அமைப்புகள், சங்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் சொல்லுது. இந்த 8ல் 2 என்பது தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா 1 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாங்கள் 8 அமைச்சர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டதை மக்கள் விடுதலை கட்சி வரவேற்கிறது. ஆனால் அதிலே பெரும்பான்மை 80% மேல் ஆதி திராவிட சமூகத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் அழுத்தம். ஜோசப் விஜய் அவர்கள் மீது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய உதவி தேவை, ஆதரவு தேவை என்பதாலே திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். அவர் என்ன சொல்றாரு, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவையில் சொல்றாரு 8 அமைச்சர் பட்டியல் சாதி கொடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி கிடையாது, இதுதான் அம்பேத்கருடைய கனவு,
நாங்க அதை நிறைவேற்றிருக்கிறோம், அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்கிறோம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னு விஜய் பேசுறாரு. நான் மாண்பு விஜய் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புவது, உங்களுக்கு பட்டியல் சமூகம்னா என்னன்னு முதலமைச்சர் புரிந்து வைத்திருக்கிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. ஏன் என்று சொன்னா, அதே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் ஆதி திராவிடர் நலத்துறையை இப்பொழுது சமூக நீதி நலத்துறையாக மாற்றி இருக்கிறார். அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு சகோதரர் வன்னியரசு அவர்கள் நாங்க 40 வருஷமா ஆதி திராவிடர் நலத்துறை வேண்டாம், அது ஒரு பொது பெயர் இல்ல, பட்டியல்ல ஏண்ட பட்டியல் இருக்கு, பட்டியல அந்த பட்டியலை கொடுக்க 37வது பட்டியல்ல ஆதி திராவிடர் சமூகம் என்பது ஒரு சாதியாக குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பொது சொல் அல்ல. ஆக ஒரு சாதியினுடைய பெயர் என்பது ஒட்டுமொத்த பட்டியல் இனத்தினுடைய பொது பெயரா மாத்தாதீங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை பாதிப்பை உண்டாக்குது. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது சாதி விவரத்தை குறிக்கும் போது பட்டியல் சமூகத்தினுடைய பிரிவுகள்ல அவங்க அருந்ததியரா, தேவேந்திர குல வேளாளரா, இல்ல வேறொரு சமூக குழுவை சேர்ந்தவரா என்று குறிக்காமல் பொதுவாகவே ஆதி திராவிடர் இது வரைக்கும் கணக்கெடுக்கும் போதெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால அது ஒரு தவறான கணக்கு. கணக்காக வந்ததாலே இன்றைக்கு அவங்க 12% நாங்க அதுக்கு மேலன்னு சொல்றாங்க. இதுல ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இது நீதிமன்றத்துக்காக போயிருக்கோம். நாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த பலரும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதியினுடைய பெயர் பட்டியல் இனத்தினுடைய பொது பெயரா இருக்கக்கூடாது, மாத்துங்க சொன்னோம். நாங்க சொன்னோம், அது அட்டவணை சாதி நலத்துறைன்னு மாத்துங்க, அல்லது பட்டியலின நல சாதியினுடைய துறைன்னு மாத்துங்க என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனா இதற்கு முன்பு இருந்த அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ளல. காரணம், இதுக்கு முன்னாடி திராவிட கட்சியில் ஆட்சி இருந்ததால அந்த ஆதி திராவிடர் என்கிற ஒரு சொல்லு நீக்கப்படக்கூடாது, திராவிடர் என்கிற பதிவு இருக்கணும், அதன் பேரால இந்த துறை இருக்கணும், அந்த பேரை எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தியல் அடிப்படையில் அவங்க எடுக்கல. ஆனா இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் திராவிடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் ஆதி திராவிட நலத்துறையை நீக்கிட்டார். அதுதான் காரணம். அவர் ஒன்றும் உண்மையான அக்கறையை நீக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது. 40 ஆண்டு காலம் எங்கள் கோரிக்கை இன்றைக்கு சமூக நீதி நலத்துறையா மாறி இருக்கு. அதை வன்னியரசு ஏற்றுக்கொள்கிறார். சமூக நீதி நலத்துறையுடைய அமைச்சர் வன்னியரசு இது சரிதான், இது பொருத்தம்தான், இது ஏற்புடையது, இது ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்றாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு தான் இது இருக்கணும், அது சமூக நீதி நலத்துறைன்னு இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் சாதியினுடைய பொது பெயர் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்றாரு. 1922க்கு முன்னாடியே இங்க தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லை, அருந்ததியர்கள் இல்லை, இருந்தாங்க, அவங்களுக்கு அடையாளம் கிடையாது. ஆதி திராவிடர் என்கிற பேரு தான் எல்லாருக்கும் பொது சொல்லா இருந்துச்சு, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தேவேந்திர குல வேளாளர்கள் 3% தான் சொல்றார். திருமாவளவன் அவர்கள் அது ஆதி திராவிடர் நலத்துறையின் தான் இருக்கணும்னு சொல்றாரு. கூடுதலா ரவிக்குமார் அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் அல்லாத ஏனைய பட்டியல் சமூகத்தை ஆதி திராவிடர்னே கீழே கொண்டு வரணும், அந்த கொடைக்கு கீழே கொண்டு வரணுங்கிறார். அப்படி கொண்டு வருவதன் மூலம் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்குங்கிறார், சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கிடைக்குங்கிறாரு. நாங்கள் அச்சப்படுகிறோம். இதான் சொல்ல வர விஷயம்.
பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குலவேலா, அருந்தையர் போன்ற பெரிய சமூகங்களுக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால, அரசியலில் கோலோச்சுவதால, மாநில அரசை கட்டுப்படுத்துவதால, மக்கள் தொகை கணக்கெடுப்புல இவர்கள் இன்டைரக்டா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அந்த 2% 3% அந்த இலக்கை அடைவதற்கு அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று மக்கள் விடுதலை கட்சி கருதுகிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு மாநாடு போட்டிருக்கிறோம், கருத்தரங்க மாநாடு. தேவேந்திர சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் இங்க பங்கேற்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற பொழுது சாதிகள் கரெக்டா குறிக்கப்படணும், எங்க பாப்புலேஷன் தெரியணும். ஆதி திராவிடங்கிற பொது பெயருக்குள் இதை கொண்டு வந்து மறைத்து எங்களுடைய எண்ணிக்கையை அவங்க கணக்கில் வர வைக்க கூடாது. ஏனென்றால் ஆதி திராவிடர் என்பது பொது பெயர் அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய பெயர். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 8 அமைச்சர்களில் ஒருவர் தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் அருந்ததி என முடிவெடுத்த போதே நாங்க சொன்னோம், 8இல் 1 என்பது எப்படி சமூக நீதி ஆகும் என்று அன்னைக்கே நாங்கள் கேள்வி எழுப்பிட்டோம். இப்பொழுது நாங்கள் சொல்வது, எந்த சூழ்நிலையிலும் சமூக நீதி நலத்துறை என்பதை மீண்டும் திருமாவளவன் அவர்களின் அழுத்தத்திற்கு பணிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை என்று மாற்றிவிடக் கூடாது. 1. 2, மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை என்பது கணக்கெடுக்கும் பணியாளர்கள் எந்த ஒரு அழுத்தத்திற்கோ அரசியல் அழுத்தத்திற்கோ பணிந்து, இல்லை யாருடைய அபிலாஷையவோ நிறைவேற்றுவதற்கு, இல்லை யாருடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, யாருடைய அரசியல் அதிகார பசியை போக்குவதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவறாக செய்து விடாமல் இருப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் எச்சரிக்கையோடு இருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளா, அருந்ததியின மக்கள், ஏனைய பட்டியலின மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தங்களுடைய மக்கள் தொகை கணக்கிலே தங்களுடைய சாதி விவரங்களை விழிப்புணர்வோடு தெளிவாக குறிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம். கேளுங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு பேரு ஆதி திராவிட நலத்துறை ஆச்சுங்களா. 1, பாப்புலேஷன் கணக்கெடுக்கும் போது இப்ப இருக்கிற அளவுக்கு சாதி வாரி கணக்கு கொடுக்கணுங்கிற அந்த கிளியரன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. இல்ல, நான் இங்க இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கு பாருங்க, நியூஸ் தமிழ், ஒரு அரை மணி நேரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடக்க போகுதுன்னு தெளிவா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி மத்திய அரசு வந்து அதனுடைய கேபினெட்ல வந்து பாப்புலேஷன் எடுக்கும்போது சாதி விவரத்தை குறிச்சிருங்கன்னு அனுமதிச்சிருக்காங்க. இப்ப நாங்க எஸ்சினே பட்டியல் சாதி என்ன பிரச்சனைனா, எங்களை ஆதி திராவிடனே கணக்கு வச்சுட்டே போயிட்டாங்க. ஆதி திராவிடனாலே அருந்ததியும் தேவேந்திர குல வேளாரை சேர்த்துதான் அது பொருள் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்போ நீங்க சாதிவாரி கணக்கெடுப்ப அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க அதை செய்வோம், மத்திய அரசு இதை எடுக்கிறாங்க, நாங்க அதை ஆடிட் பண்ணுவோம் சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணியை வந்து முதலமைச்சரை சந்திச்சு நன்றி சொன்னதே இதுக்குதான். எக்கனாமிக்கல் சர்வே பண்ணும் போது கேஸ்டே ரெண்டர் பண்றாங்க, நீ ரெண்டர் பண்றாங்க. அவர் கேட்ட மாதிரி, அண்ணன் கேட்ட மாதிரி பட்டியல் சாதிக்கு மட்டும் சாதி குறிக்கப்படுதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சாதியை குறிப்பிடுங்கன்னு சொன்னது 2030.
அதற்கு பிறகு சென்சஸ் தான் நடந்திருக்கு. எஸ்சினே போயிட்டாங்க. அப்படி என்று சொன்னால் ரவிக்குமார் நாங்க 3%, நாங்க 2% எதை வச்சு சொல்றாரு? ஆதி திராவிடர் 12% எதை வச்சு சொல்றாரு? என்ன கணக்கு? உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தை எடுத்துங்க. இருக்கிற இந்த 10 தொகுதிகளில் உதாரணத்துக்கு இருக்கிற 10 தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அமைப்பின் மூலமா நாங்க சர்வே பண்ணா இது தோராயமா 70 லட்சம் இருக்கும். வாக்காளர்கள் மட்டும் 70 லட்சம் இருக்கும். ஃபுல் பாப்புலேஷன் சொல்லல, ஓட்டர்ஸ் மட்டும் 70 லட்சம் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இப்ப சென்னை இருக்க நாகப்பட்டினம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும்? நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கிற ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதி தீர்மானிக்கிற சக்தியாக தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இது நாடு முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பெரிய சமூகம். ஆனா 2%, 3% நீங்க சொல்றபடி இது சாதிவாரி கணக்கெடுக்க போறதில்ல. 19 எஸ்சினா ரவிக்குமார் ஏன் அழுத்தி இது 2%, 3%? என்ன காரணம்? அங்கதான் எங்களுக்கு சந்தேகம். இப்ப ஆதி திராவிட நலத்துறை மாறிடுச்சு, சமூக நீதி நலத்துறைன்னு சொல்றாங்க. நல்ல வார்த்தை தானே. அண்ணன் திருமாவளவன் ஏத்துக்கணும்ல, ஏன் இல்லைங்கிறாரு, ஏன் மறுக்கிறாரு? அதுதான் சொன்னீங்க. 2020 ஒரு இணையதள கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கு. அதுல என்ன பேசப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அதுல தெளிவா சொல்றாங்க, தேவேந்திர குல வேளாளர் அருந்ததி இல்லாத ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் எல்லாமே இட் ஷுட் கம் அண்டர் த ஒன் அம்பர்லா ஆஃப் ஆதி திராவிடாங்கிற பேரு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ரவிக்குமாரும் பேசிட்டாரா, அண்ணன் திருமாவளவன் பேசிட்டார். அப்ப இவங்க எதை அப்படி நான் இப்ப கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கேவி குப்பத்துல பூவை ஜெகன்மூர்த்தி போட்டி போட்ட போது அந்த தொகுதியில நீங்க வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போது அந்த தொகுதியில எனக்கு வேண்டாம், நான் நிக்க மாட்டேன்னு நான் மறுத்துட்டேன் திருமாவளவன் சொல்றாரு. அதே போல பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டி போட்ட திருவிக்கா நகர்ல நான் அவரை ஆதரிப்பேன், விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு ஆதரவா இருக்கும்னு திருமாவளவன் சொன்னார். இத்தனைக்கும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணி. நல்லா கவனிக்கணும். இவர் பாஜக இருக்கிற இடத்துல பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கேவி குப்பத்தில் அதிமுக கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட், அதே மாதிரி திருவிக்கா நகர்ல பிஜேபி ஏடிஎம்கே கேண்டிடேட் ஹவு தே ஆர் சப்போர்ட்டிங், எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் பண்றேன்னு ஏன் சொன்னாரு? ஏன் அதே ஜான் பாண்டியன் மனைவிக்கோ டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோ இல்ல டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கோ ஏன் அண்ணன் திருமாவளவன் அவருடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல? ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப திமுக கூட்டணியில எனக்கு சீட்டு தரல. நான் உங்களுக்கு தெரியும் 2019 இருந்து இருக்கேன். 2021 நிலக்கோட்டையில் நின்று நான் உதயசூரியன்ல எனக்கு திமுக கூட்டணியில டிக்கெட் கொடுக்கல. அதே போல் அருந்ததி சமுதாயத்தில் ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதிமான் அவர்களுக்கும் 2021 டிக்கெட் கொடுத்தாங்க, 2026 கொடுக்கல. கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு திருமாவளவன் பேசினார். அது தவறுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கும் அதிகமானுக்கும் இல்ல, இன்னும் எங்க சமுதாயத்திலிருந்து பிற தலைவர்களும் திமுக கூட்டணி சீட்டு கேட்டாங்க, அருந்ததி சமூகத்தை கேட்டாங்க. ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தனது வருத்தத்தை வெளியிடவில்லை. இன்னொருபடி மேல போய் விடுதலை சிறுத்தைகள் தனக்கு கிடைத்த 8 சீட்ல ஒரு இஸ்லாமியர் தவிர 7ஐயும் ஆதி திராவிடரே நிறுத்திட்டாங்க. அது எல்லாருக்கும் பொதுவான ஆதி திராவிடர் என்பது பொது சொல். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ற அவரு ஏன் அவர் கட்சியில அருந்ததி இருக்கும், தேவேந்திர குல வேளாளருக்கும் டிக்கெட் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அப்ப இப்படிலாம் இவர் இருப்பாரு. 8 பேர் அமைச்சர் இந்த ஜோசப் விஜய்கிட்ட போய் இங்க வாங்க, இதுல ஒன்றை
இன்னும் ஒண்ணு தேவேந்திர குல வேளாளருக்கு கூட கொடுக்கணும். அவங்க பாப்புலேஷன் கூடன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க மக்கள் தொகை கூடுதல்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆக பொலிட்டிக்கல் சினோரியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு சாதி சார்ந்து இயங்கிவிட்டு சமூகம் என்று வரும்போது எல்லாரும் பொது, ஒரே கணக்கு, ஒரே பேர் என்று சொல்வது சந்தேகத்துக்குரிய விஷயம். கூடுதலாக பாப்புலேஷனை குறைச்சு 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சொல்றாங்க? நாங்க சொல்றோம் எங்களுடைய பாப்புலேஷன் 7% among the scheduled caste. அத 3.4 3.2 சொல்ற ரைட்ஸ் யாருக்கு இல்ல. எங்கள் மக்கள் தொகை இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. அது அரசு தான் சொல்லணும், கவர்மெண்ட் சென்சஸ் தான் சொல்லணும், தனிநபர் சொல்லக்கூடாது. முன்கூட்டியே ஏன் சொல்றாங்க? எஸ்ஐஆர்ல 80 லட்சம் வாக்காளர் இல்ல, 1 கோடி வாக்காளர் இல்லைன்னு நாடு முழுவதும் பிரச்சனை வந்தது. அது ஒரு கணக்கெடுப்பு தானே? அது ஒரு கணக்கெடுப்பு தானே? இப்ப விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் இருப்பதால தான் இவ்வளவு டென்ஷன் எங்களுக்கு. அவங்க வாயாலே குறைவு குறைவுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொது பேர்ல தான் இருக்கணுங்கிறாங்க. ஒரு பொதுவான பிளாங்கெட்டை போட்டு மூட பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? வாட் இஸ் த நெசசிட்டி என்று சொன்னால் மொத்த மக்கள் தொகையிலையும் ஆதி திராவிடர் தமிழ்நாட்டில் அதிகம் என்று நிலைநிறுத்தி விட்டால் அரசியல் அதிகாரத்தை அவர்கள் ஏகபோகமாக அடைந்து கொள்வதற்கு, அறுவடை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் சென்சஸ் எடுக்கும் போது இப்போ அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறதுல நாங்க என்ன உறுதியா இருக்கோம். கணக்கெடுக்கும் போது எங்க கணக்கை கரெக்டா எடுக்கிறோம். இவங்க சொல்ற மாதிரி நாங்க கம்மி இல்லைங்கிறோம். அது தப்பு, பொய் என்பதுதான் எங்களுடைய வாதம். அது இல்ல இல்ல, நான் சாதி உணர்வோட பேசல. இல்ல, நான் ஆதி திராவிடர் மக்களை தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, ஒரு உள்நோக்கம், ஒரு சதி, மோசடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நான் தயாரா இல்லை. ஆமா, அதாவது அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க. அது பெரிய கட்சி. டெல்லியில ஒரு லாபி இருக்கு, சென்னையில லாபி இருக்கு, மீடியா லாபி இருக்கு, சினிமா துறையில லாபி இருக்கு, கலைத்துறையில லாபி இருக்கு, எக்கனாமிக்கல் லாபி இருக்கு, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு லாபி இருக்கு. நாங்க எங்களுக்கு அரசியலே இல்ல, எங்களுக்கு தலைவர்களே இல்லைங்கிறாங்க. சுத்த பைத்தியகாரத்தனம். அயோத்திதாச பண்டிதர் தான் அந்த பேரை கொண்டு வந்தாரு. அப்பெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர்ல இமானுவேலுக்கு ஆசிரியராக இருந்த பெருமாள் பீட்டர் இருக்காரு. அவர் வெள்ளைக்காரங்கிட்டே பேசி பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க. 1950க்கு முன்னாடியே தேவேந்திர குல வேளாளர் வேணும்னு தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜன் பெரிய இயக்கம் நடத்திருக்காரு. இமானுவேல் சேகரன் இதற்காக போராடி இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் தலித் பேந்திர ஆஃப் இந்தியாவில் தான் வந்துச்சுங்க. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவனியாபுரம் மலைச்சாமி. அவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர். ஆக மொத்தம் இவங்க சொல்ற மாதிரி எந்த காலத்திலையும் நாங்க ஆதி திராவிடர்னு எங்களை சொல்லிக்கிட்டதே கிடையாது. எந்த நிலையிலையும் இப்ப தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? ஷெட்யூல் காஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா அட்டவணை சாதி துறை அல்லது பட்டியல் சாதி துறைன்னு சொல்லுங்க. ஏன் வேற பொருந்தாத விஷயங்களை சொல்றீங்க? அப்படின்னா இல்ல, அப்படித்தான் சொல்லுவோங்கிறாங்க. விஜய்க்கு நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு இந்த பார்வை இருக்கா? பட்டியல் சாதின்னு சொன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேரு? 6-7 கோடியை தாண்டுது பாப்புலேஷன். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் நியர்லி ஒரு 2.5 வரும். ஒரு 2.5 கோடி வரும். இந்த 2.5 கோடியில ஷெட்யூல் ட்ரைப்
1% 2.5% கழிச்சுட்டா எஞ்சி இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு மேஜர் போர்ஷன் நாங்க தான் கிளைம் பண்றாங்க. எங்களை ஒரு மைனர் பார்ட்டின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த நெசசிட்டி டு மென்ஷன் தேவேந்திர குல வேளாள as the minority community for VCK? வாட் இஸ் த நெசசிட்டி? எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னா நாங்க கூட இருந்தோம்னா குறைச்சிருந்தோம்னா, நம்ம எல்லாம் ஒண்ணு, ஒரே குடும்பம். நான் ஒரு கவலை கூட சாப்பிட்டான்னா குறைச்சி சாப்பிட்டான்னா, நீ சின்னவன், நீ ஒரு ஆளு, நீ சின்னவன், நீ ஒரு ஆளுன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால எங்க பாப்புலேஷன் இதுக்குள்ளதான் இருக்கணுங்கிறாங்க. இருக்குன்னு சொல்லல, ஒரு கம்பல்ஷனை உருவாக்குறாங்க. இது ஏற்புடையது அல்ல. சொல்ல போனா இது ஒரு மோசடி தான். இது ஒரு மோசடி தான். இது என்ன ஆகும்னா, பட்டியல் சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைய விசிகாவினுடைய அரசியல் அசைவு சுத்தமா கெடுத்துடும், நிலைகுலைய வச்சு சீர்குலைக்கும். திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. தாவேகாவுடைய 2 மாச நிர்வாகம் பல சிக்கல்களை தான் உருவாக்கிட்டு. இன்னும் அவர்களுக்கு சரியா போதிய அந்த தெளிவு அனுபவம் ஏற்படல என்பதுதான் அடித்தளத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது. அவங்க இன்னைக்கு மேகதாட்டு விவகாரம், மேகதாட்டு அது மாதிரி இன்னைக்கு கோயில் நிலங்கள்லாம் வரிசையா ஒரு இடமா இதாயிட்டு இருக்கு. யாரோ புகுந்து கோயில் சொத்துக்கள் எல்லாம் அவங்களோட சொந்த சொத்துக்களை மாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் முடிவு பண்ண போறா தெரியல. இன்னைக்கு மேகமலை செட்டில்மெண்ட்ஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வேருக்குள்ள ஒரு 16 கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அரிட்டாபட்டி பிரச்சனையில அரிட்டாபட்டி மக்களை வெளியேற்றணும்னு சொல்லி மத்திய அரசு முடிவெடுத்த போது, டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக பிரச்சனை வரும்போது மக்கள் ஒற்றுமையா போராடி டங்ஸ்டன் சுரங்கத்தை மீட்டிருக்கிறோம். அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனையில மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உறுதியா போராடி மீட்டிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு சொன்னார். மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு பரந்தூர் விமான நிலையம் ஏற்படாம மாற்று திட்டத்துக்கு நாங்க முயற்சிக்கிறோம்னு அவங்க அமைச்சர் சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு. அந்த அடிப்படையில தாவேக அரசு உடனடியாக தலையிட்டு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மேகமலையில் இருக்கக்கூடிய 5-6 தலைமுறைகளாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதை இந்த அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது என்று தெரியவில்லை. முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்காங்க, சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். இப்ப தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க. இந்த பாப்புலேஷன்ல எந்த பிரச்சனையும்